ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? அத எப்படி கிளாசிஃபை பண்றாங்க? அது வந்து என்னென்ன அ இத வந்து சால்வ் பண்ணும்? பேசிக் அ இத வந்து சால்வ் பண்ணும். எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி. ஆ, எல்லாருக்கும் தெரியும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா தன்னால வந்து ஒரு வேலையை செய்யக்கூடியதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு இத வந்து குடுப்போம். நம்ம ஒரு வேலைய சொல்லிட்டோம் அப்படின்னா, தன்னால அத செஞ்சு முடிச்சுரும். இப்படிதான் நம்மளுடைய புரிதல் இருக்கு. புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. சரி, இது என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்ன தேவை? ஒரு நியூமெரிக் டேட்டா. ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை. இன்ஃபர்மேஷன வச்சு நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா ஆ, எனக்கு வந்து அது நியூமெரிக்கா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம். நம்பர்ஸ வச்சு ஒரு வேல அவுட்புட் வருது. அவுட்புட் ஜெனரேட் பண்ணணும், பிரெடிக்ட் பண்ணணும். இல்ல எனக்கு டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்ட்ட வச்சு நான் பிரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து இந்த கிளாசிஃபிகேஷன்ல வரும். சரி, இது 2வது வழி என்னன்னா, டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் ஆடியோ ஃபைல். என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. ஒரு ஒரு பேராகிராஃப் இருக்கு. இல்ல அ நெறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அ லெட்ஸ் சே இப்ப நம்ப வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். அதுக்கு நெறைய கமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம்ல. Amazonலயோ, Flipkartலயோ நெறைய கமெண்ட்ஸ் சொல்லுவோம். இல்ல ஆடியோ ஃபைல்ஸ பிளேஸ் பண்ணலாம். ஆடியோ ஃபைலோ இல்ல டெக்ஸ்ட்ட நீங்க ப்ராசஸ் பண்றீங்க அப்டின்னா, அது வந்துட்டு அது ஒரு கிளாசிஃபிகேஷன். அடுத்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அது வந்து ஒரு இமேஜ நான் ப்ராசஸ் பண்ணணும். இமேஜ வச்சு நான் வந்து பிரெடிக்ட் பண்ணணும். வீடியோவ வச்சு நான் பிரெடிக்ட் பண்ணணும். அப்டின்ற பட்சத்தில இது வந்து வீடியோ. ஸோ 3 விதமான கிளாசிஃபிகேஷன். ஒண்ணு என்கிட்ட நம்பர் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஒன். நம்பர் இருக்கு. இல்ல டேட்டா இருக்கு. டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் சிஎஸ்வி ஃபைல் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ அத வச்சு நான் ப்ராசஸ் பண்ண போறேன். இல்ல என்கிட்ட டெக்ஸ்ட் ஃபைலாவே இருக்கு. ஆ கமெண்ட்ஸ் இருக்கு. இல்ல ஆடியோ ஃபைல் இருக்கு. ஸோ இத பிரெடிக்ட் பண்ணலாம். ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இமேஜ் ஆர் வீடியோ ஃபைல் இருக்கு. இத ப்ராசஸ் பண்ணலாம். இப்ப அடுத்தது நியூமெரிக் டேட்டால என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் ஆர் நம்பர் டேட்டா இருக்கும். சரி, இத வச்சு என்ன பண்ணலான்னா, பிரெடிக்டிங் ஸ்டாக் பிரைஸ். ஓகேங்களா? இந்த வேலை நம்ம பண்ணலாம். இது ஒரு 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 வழி. ஓகேங்களா? ஒரு விதமா நம்ம ஸ்டாக்க வந்து பிரெடிக்ட் பண்றோம். அதுக்கு அடுத்து இன்னொன்னு வந்து பிரெடிக்ஷன் ஆஃப் ஹவுஸ் பிரைஸ். இன்னும் நெறைய சொல்லிட்டே போலாம். வெதர் ஃபோர்காஸ்ட் பிரெடிக்ட் பண்றது, சேல்ஸ் பிரெடிக்ட் பண்றது, நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா, என்கிட்ட இருக்க ப்ரீவியஸ் ஹிஸ்டரிய வச்சு நான் அத பிரெடிக்ட் பண்றேன் அப்டின்னா, அது வந்து இந்த கிளாசிஃபிகேஷன்க்குள்ள வந்துரும். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்க்குள்ள. சரி, இத வந்து நம்ப எப்படி அ அரி அ அரைவ் பண்ணலாம் அப்டின்னா, எப்படி அ செய்ய முடியும் அப்டின்னா, மெஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் அல்காரிதம் ஆர் லைப்ரரீஸ வச்சு நம்ம வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? 2வது, இப்ப என்கிட்ட டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கு. இப்ப நான் இத வந்து ப்ராசஸ் பண்ணி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து நான் அவுட்புட் எடுக்கணும் அப்டின்னா, அதுவும் முடியும். அதுக்கு என்ன இருக்குன்னா, மேல பார்த்த மாரி மெஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் அந்த ப்ராசஸ செஞ்சுட்டு, அடிஷ்னலா நம்ம வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ, அதில வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த லைப்ரரி NLTK லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம வந்து அத ப்ராசஸ் பண்ணி நம்ம அவுட்புட் எடுப்போம். ஓகேங்களா? இது எங்க தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ப ஏற்கனவே சொன்ன மாரி தான். இப்போ என்கிட்ட Flipkart இருக்கு. Flipkartல நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன். ஒரு ஃபோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா, ஒரு 100 பேர் வந்து அந்த ஃபோன வாங்கியிருக்காங்க. அப்ப 100 பேர் வாங்கிட்டு, அதுல 80 பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுல? Flipkartல கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு, நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சே எனக்கு டிஸ்ப்ளே நல்லாயிருக்கு, கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கு, பேட்டரி லைஃப் நிக்குது, ஃபாஸ்ட்டா சார்ஜ் ஆகுது, ஃபோன் சூடாகல. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ அப்ப நான் சொல்லிட்டு வெளிய வந்துட்டேன். அப்போ என்ன மாரியே ஒரு 80 பேர் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ குடுத்துருக்காங்க. அதேபோல ஒரு 20 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நெகட்டிவா ஒரு அ இத வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ் ஆர் ரிவ்யூ கமெண்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணத எடுத்து, அத என்ன பண்ணும்னா வந்து சென்டிமென்டல் அனாலிசிஸ்ன்னுவாங்க. அத வந்து அனலைசிஸ் பண்ணி, அத வந்து பிரிச்சு நமக்கு வந்து குடுக்கும். ஸோ, இப்ப 80 பேரும் என்னென்ன பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. 80 பேரும் ஒரு ஒரு ஐ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரிய பத்தி பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன 80 பேருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேட்டரி வந்து சார்ஜ் நிக்குது.
2 நாள் நிக்குது, 3 நாள் நிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது பாசிட்டிவ். அந்த 80 பேருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு கேமரா குவாலிட்டி நல்லா இல்லன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ, அப்ப அது வந்து நெகட்டிவ். ஸோ, இட் மீன்ஸ் இது சென்டிமென்ட். ஸோ, இத வந்து கிளாசிஃபை பண்றதுக்கு வந்து நம்ம இந்த அ இத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஒரு வழி. சரி. 3வது இமேஜ் ஆர் வீடியோ ஃபைல். இது எங்க தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து அகைன் நம்ம மெஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓப்பன் சிவின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. அத யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த இது இது எங்க தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாமே. டிராஃபிக் டிராஃபிக் சிக்னல் இருக்கு. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் இருக்கு. ஸோ, இப்ப திடீர்னு ஒரு 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 டைரக்ஷன்லேருந்து சிக்னல் போட்டாங்க. சிக்னல் ஸ்டாப்ல இருக்கு. பட் ஆனா அந்த அந்த டைரக்ஷன்ல சிக்னல் ஸ்டாப்ல இருந்த இடத்துல ஆம்புலன்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப ஆம்புலன்ஸ டிடெக்ட் பண்ண உடனே அந்த சிக்னல் வந்து தானா வந்து ரெட்லேருந்து கிரீனுக்கு மாறணும். ஓகேவா? ஆம்புலன்ஸ்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். ஸோ, அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அல்காரிதம்ல நம்ம புரோகிராமிங்ல உள்ள எழுதி வைப்போம். சின்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஆம்புலன்ஸ்ன்னு அந்த ஒரு வெஹிக்கிள் அங்க இருக்க கேமரா சிசிடிவி கேமரால டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு ரெட்ல இருக்கிறத கிரீனுக்கு மாறணும் அப்படின்றத நம்ம இங்க வந்து புரோகிராம் பண்ணுவோம். ஸோ, அப்ப இத எத பேஸ் பண்ணி புரோகிராம் பண்றோம்? ரியல் டைமா எனக்கு ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் வந்து நான் பார்த்துட்டு தான் டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்படி இருந்தா இத பண்ணு. அந்த கண்டிஷனுக்கு நம்ம சொல்றோம். ஸோ, இது வந்து வீடியோ ஆர் இமேஜ் ப்ராசஸிங். இன்னும் நெறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். அட்டானமஸ் கார் சொல்லலாம். ஆள் இல்லாத டிரைவிங் வெஹிக்கிள்ஸு நெறைய சொல்லிட்டே போலாம். ஸோ, திஸ் ஆர் த பேசிக்ஸ். நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. ஆ இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னா, எனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்க. தேங்க் யூ. ஸ்டே டியூன்.